ஹாய் மாம். ஹாய் ஹாய் தமிழினி, உட்காரு. எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்? என்ன மம்மி, உன் பொண்ணு பாய் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்பான்னு சந்தேகப்படுறியா? ஏய், அம்மா கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சதா பேசுறியா? இல்ல ஆண்டி, எங்க ஃப்ரெண்ட் சங்கீதாவோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் அவ கூடயே இருந்து சரி பண்ணிட்டு அவளை வீட்ல போய் டிராப் பண்ணிட்டு வரோம். அப்படியா? ஆ, எங்க தமிழினி இவ எங்க பேச்சு கேக்குறா? இந்த பொண்ணா செல்லமா வளர்ந்துட்டால, அதான் இப்படி பேசுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழினி. மம்மிக்கு என் மேல ரொம்ப பாசம் இல்ல மம்மி. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஆண்டி, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். எங்க சாப்பிட்டீங்க? வரும்போது சிஸ்லர் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது, அதான் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம். சரி சரி, நீ கிளம்புறியா? நாங்க படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத. ம். சரி, 2 பேரும் உட்காருங்க, நான் போய் பால் கொண்டு வரேன். சரியா? சரி நிவே, புக்கு கூட நான் கிளம்புறேன், அக்கா தேடுவா. ஏய், என்ன தமிழ் நீ பேசுற? உன்னை நம்பி நான் எவ்வளவு பிளான் வச்சிருக்கேன், இப்போ நீ போறேன்ற? பிளானா? என்ன சொல்ற? இல்ல, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, மறந்துட்டியா? சரி, அந்த விஷயமா தான் உன்கிட்ட புக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தமிழ், நம்ம கூடி படிச்சா கோடி நன்மை, புரியலையா? நம்ம குரூப் ஸ்டடி பண்ணலான்னு சொல்றேன். நீங்க தங்கிடு, நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஐயோ, அது முடியாது. அக்கா திட்டுவா, இப்பவே என்ன காணோன்னு தேடிட்டு இருப்பா. ஏய் ப்ளீஸ்பா, நீங்க இருந்தா தானே என்னால படிக்க முடியும். டவுட் வந்தா கேட்க முடியும். உனக்கும் நைட் உங்க வீட்ல படிக்க முடியாதுல. இல்ல, அது இல்ல நிவே, அக்கா கிட்ட சொல்லாம நான் எப்படி? அக்கா தானே, இந்தா என் போன் இந்தா, புடி பேசு உங்க அக்கா கிட்ட. புடி பேசு. ஏன் ஃபீல் பண்ற, பேசு. நீ எங்க வீட்ல இருக்கேன்னு சொன்னா உங்க அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, பேசு. ஹலோ ஹலோ அக்கா, நான் தமிழினி பேசுறேன். ஏய் தமிழினி, இது யார் நம்பர்? அக்கா, நிவேதிதாவோட நம்பர்க்கா. சரி, ஏன் இன்னும் காலேஜ் முடிச்சு நீ வீட்டுக்கு வராம இருக்க? இல்லக்கா, நிவேதிதாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுல லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் நிவே வீட்ல தான் இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ ஏமா இன்னும் கிளம்பாம இருக்க? இல்லக்கா, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாமு. அதான் நிவே வீட்லயே தங்கி படிக்கலான்னு அவ சொன்னா. காலையில நான் சீக்கிரமா வந்துட்டு காலேஜ்க்கு கிளம்பிடுவேன்க்கா. இங்க பாரு தமிழினி, அந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்றான்னு நீ அவளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்லக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க தங்க சொன்னதே நிவே தான். சரி, கதை பேசாம ஒழுங்கா படிக்கணும், சரியா? சரிக்கா, தேங்க்யூ ஸோ மச். நான் தான் சொன்னேன்ல, இங்க தங்கறதா இருந்தா உங்க அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு. சரி வா, படம் பார்க்கலாம். என்னது படமா? நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்போ படம் பார்க்க சொல்றியா? இதுக்கு தான் என்ன தங்க சொன்னியா? அது இல்ல, நீ தியேட்டருக்குலாம் எப்படி இருந்தாலும் போக மாட்ட. என்கிட்ட புது படம் டிவிடி ஒன்னு இருக்கு, பார்க்கலாமா? இல்ல, படிக்கணும்ல. ஏய், படிப்பு தானே, விடிய விடிய படிக்கலாம், விடிஞ்ச பிறகும் படிக்கலாம். எக்ஸாம் ஆல் வரைக்கும் நம்ம படிக்கலாம், நிறைய டைம் இருக்கு. நீ வேணா படம் பாரு, நான் படிக்கிறேன். தமிழ்னி, தமிழ்நாட்டுல கற்பை பத்தி பேசக்கூடாதுன்றாங்களே, கற்புனா என்ன? ஏண்டி தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ற? கற்பை பத்தி பேசுறது அவ்வளோ பெரிய குத்தமா? கற்பு என்ன கடத்தெருவுல விக்குதா இல்ல சூப்பர் மார்க்கெட்ல விக்குதா? ஏய் சொல்லுடி. ஏன் புலம்புற இப்படி? நாளைக்கு எக்ஸாம், தயவு செஞ்சு என்ன படிக்க விடு ப்ளீஸ். படி படின்னு சொல்றிய அன்பு தோழியே, இதுக்கு பதில் சொல்ல ப்ளீஸ். நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க நிவே. தேவையில்லாம பேசுறது கூட எனக்கு தேவையா இருக்கே. சரி ஓகே, பாய், நான் கிளம்புறேன். ஏ மச்சி மச்சி மச்சி, கூல் டவுன் மச்சி, கூல் டவுன்.
சரி நான் ஒண்ணுமே கேட்கல, சாப்பிட்டு வந்து படிக்கலாம், ஓகேவா? இப்பதானடி சாப்பிட்டு வந்தோம், எனக்கு பசிக்கல, நீ வேணா ஏய், போய் சாப்பிடு. என்ன தமிழ்? சரி ஓகே, பாலாவது குடிச்சிட்டு வந்து படிக்கலாம், ஓகேவா? ஏதோ ஒன்னு கொடுத்து தொலை. 2 minutes டி, வந்துடுறேன். That is equal to 2 dimension which can be it can தமிழ். also be. இந்த பால் குடிச்சிட்டு படி. சரி அங்க வச்சுட்டு நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இதெல்லாம் லேட்டா குடிக்க கூடாது, உடனே குடிக்கணும். சூடா குடிச்சாதான் சூப்பரா இருக்கும். ஏன்டி இப்படி தொல்லை பண்ற? square, a square plus b square equal to a to the root of b. A to the plus b square equal to a square plus b square.
தமிழ் எழுந்திரு தமிழ் லேட் ஆகுது. தமிழ் தமிழ் எழுந்திரு தமிழ் லேட் ஆகுது. தமிழ் டைம் ஆச்சு. ஐயோ தூங்கிட்டேனா? என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. எத்தனை வாட்டி நான் உன்னை எழுப்புறது? நீ தான் எழுந்துக்கவே இல்லை. அதான் நானும் போய் தூங்கிட்டேன். ஐயோ படிக்காம தூங்கிட்டேனே. இந்த எக்ஸாம் அவ்வளவுதானா? ஐயோ சரி படிக்கிறதா மிஸ் பண்ணிட்ட. எக்ஸாம்க்கா சீக்கிரம் கிளம்பலாவா? சரி நிவே, நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு காலேஜ்க்கு வந்துடுறேன். போயிட்டு வா. குருவே, நல்லா பேசுறீங்க, நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. உங்க கூட இருக்கும்போது பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது குருவே. சிஷ்யா, இதெல்லாம் கடவுள் கொடுத்தா வரேன்டா. இங்க பார், நீ மட்டும் இல்ல, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க குருவே, சொல்லுங்க. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. டேய் சிஷ்யா, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன குருவே இப்படி சொல்லிட்டீங்க? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது குருவே. நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அப்பனா சரி. டேய், சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆரோட தீவிர பக்தன். எம்ஜிஆர்னா எனக்கு உயிர்டா. நீங்க மட்டும் என்ன, உலகத்துல அத்தனை பேருக்கு எம்ஜிஆர்னா உசுரு. இவ்வளவுயா? நான் கூட எம்ஜிஆர் ரசிகர் தான். இது வரைக்கும் ஒவ்வொரு படத்தையும் 15 தடவை 20 தடவை ஓடி ஓடி பார்த்தோம் தலைவா. இங்க பாரு, அதெல்லாம் உண்மைதான். ஊர்ல நான் இருக்கும்போது எல்லாரும் திருவிழா பொதுக்கூட்டம்னா என்ன எம்ஜிஆர் மாதிரி பேசி மிமிக்ரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவரை மாதிரியே பாடி ஆடி நடிக்கிறத பார்த்து எல்லாரும் கைத்தட்டி ரசிப்பாங்கடா. அதெல்லாம் ஒரு காலம்டா. அந்த காலம்லாம் திரும்ப வருமா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வரவழைச்சிருவோம். நான் இப்ப எம்ஜிஆர் பாட்டு பாடுறேன், நீங்க ஆடுங்க அப்படின்ற. சரி போடு. இந்த போடுறேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, தவழும் நிறமாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். தர்மா, அவசரப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல தர்மா. கொஞ்சம் நிதானமா நான் சொல்றத கேளுங்க. நான் நிதானமா கேட்கிற அளவுக்கு காரியம் பண்ணிருக்கான். இவனை வெட்டாதான் ஆத்திரம். வெட்டி போடுறதுனால உன் ஆத்திரம் வேணா அடங்கலாம். ஆனா உன் வாழ்க்கை, ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் வீணா போயிடுமே. இனி வீணா போக என்ன இருக்கு? சிங்களம் தான் எங்களோட வாழ்க்கையை சதைச்சான். தமிழனாச்சும் உதவியா இருப்பான்னு வந்தா இவன் இப்படி பண்றான். தமிழனே தமிழனுக்கு துரோகியா இருக்கியா? இந்த கொடுமையை நாங்க எங்க சொல்லி ஆடுறது? பார், நான் உனக்கு துரோகம் பண்ண நினைக்கலப்பா. பார், எதிர்பாராத விதமா அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சூழ்நிலையை காரணம் காட்டி தப்பிக்கணும்னு நினைக்கிறியா? தப்பவே முடியாத, கொன்றுவேன். இங்க பார், உன் கண்ணுல இருந்து நான் தப்பணும்னு நினைச்சிருந்தா நான் எப்போ உன் கண்ணுல மண்ணை தூவிட்டு தலைமறைவாளா இருப்பேன். ஆனா நான் போகலையே. அதை நீ முதல்ல யோசிச்சு பார். நடிக்காதா? எங்க குடிய கெடுத்தது போதாதுன்னு பல பேர் குடிய கெடுக்கத்தான் இன்னும் இருக்கியா? இனி எவன் குடிய கெடுக்க நான் விட மாட்டேன்டா. உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. தர்மா, தர்மா, ஒன்றுவேன். கேட்க மாட்டேங்கடா. உன்னை விட பெரிய கொம்மனெல்லாம் நான் பார்த்தவன். நீ இங்க அகதியா வரல,
சட்டத்துக்கு விரோதமா இங்க வந்திருக்க. உங்க எவனுக்காவது பாஸ்போர்ட் இருக்காடா? அத மனசுல வச்சுட்டு பேசு. இந்த நாட்டுல உங்களுக்கு தங்கறதுக்கு அனுமதியே கிடையாது. நான் உங்களை ஏமாத்த நினைக்கலடா. ஆனா நீங்க சட்டத்தை ஏமாத்திருக்கீங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசு. என்னடா மிரட்டுறியா? நான் மிரட்டலடா. என்ன மிரட்ட வச்சிடாத. பேசிக்கிட்டே இருக்க திருப்பி திருப்பி. ஏய் தர்மா, சொல்லிட்டே இருக்க, கேட்கவே மாட்டேங்கிறீங்க. முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களை தான் எல்லாரும் முட்டாள் ஆக்கிட்டாங்களே. இத பாருங்க தர்மா, உங்க கோவம் எல்லாமே நியாயமானதுதான். ஆனா உங்களுக்கு நடந்த அநியாயத்தை கோவத்தால தட்டி கேட்கறதை விட புத்திசாலித்தனத்தால தட்டி கேட்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இத பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டீங்க. உங்க நாட்டுல இருந்து ஏதோ நம்பிக்கையோட இங்க வந்திருக்கீங்க. நீங்க ஜெயிக்கணும், அந்த நம்பிக்கையோட தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு நடக்கிற கெடுதலை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ரவி அண்ணா உங்களுக்கு துரோகம் பண்ணணும்லாம் பண்ணல, அவரோட விதி. போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரவி அண்ணனை நான் லாக்அப்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருந்ததோ அதே அளவுக்கு கோபமோ ஆத்திரமோ எனக்கு இருந்துச்சு. அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவரை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது தர்மா. உங்களை ஃபாரினுக்கு அனுப்ப நிச்சயமா அவரால் முடியும். இத பாருங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் அவரை கூட்டிட்டு வந்து நான் இங்க தங்க வச்சிருக்கேன். பாருங்க, நம்ம சட்டப்படி நாடு விட்டு நாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கல. இல்லீகலா தான் போக முயற்சி பண்ணோம். அந்த முயற்சியில இந்த மாதிரி தடங்கள் வரத்தா செய்யும். வந்துருச்சு. அடுத்து என்ன செய்யணுமோ அதை பத்தி யோசிப்போம். தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் என்ன கோவப்பட்டு அடிச்சோம், உங்க மேல எனக்கு கோவம் வரல. ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட பல பேரை வெளிநாடு அனுப்பிச்சு நான் சாதிச்சிருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லது செய்யணும், சொன்ன வாக்க காப்பாற்றணும் தான் நான் இங்க வந்து தங்கியிருக்கேன். ஆனா நீங்க எப்ப வேணா இந்த நாட்டை விட்டு லண்டன் போக வேண்டிய நேரம் வரும். அதனால நீங்க எப்பவும் தயாரா இருங்க. ஆனா ஒண்ணு, மறுபடியும் போகணும்னா பணத்தை ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ முதல்ல கொடுத்த பணம் அது இப்போ என்கிட்ட இல்லப்பா. அது எல்லாத்தையும் நாட்டை காப்பாத்த காக்கி சட்டை போட்டு சுத்துறானுங்களே, அவனுக்கு கொடுத்துட்டப்பா. இந்த காரணத்தை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இனிமேல் அவ்வளவு பணம் ரெடி பண்ண எங்கட சக்தியும் கிடையாது. உன்கிட்ட கொடுத்த பணத்துக்கு நீந்தா பொறுப்பு. என்ன தூக்கி போட்டு அடிச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி, என்கிட்ட தூசியை தவிர வேற எதுவுமே கிடையாது. போலீஸ்காரங்க வெள்ளி அருணா கொடியை கூட அவுத்துட்டு விட்டானுங்க. ஏதோ கதிர் புண்ணியத்தில் தான் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த விசுவாசத்துக்காவது உன் தம்பியை நான் அனுப்புறேன், போதுமா? நீ அனுப்புறது இருக்கட்டும், பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஏப்பா, அதுக்காக நான் நாசிக்கா போக முடியும்? நானா பணத்தை அச்சடிக்கிறேன்? கிண்டல் பண்றியா? பின்ன என்னப்பா, இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அப்படியே நின்றுட்டு இருந்தா நான் என்னப்பா பண்ண முடியும்? தர்மா, பணம் தானே, விடுங்க, பாத்துக்கலாம். மனுஷனை பணம் படைக்கல, மனுஷன் தான் பணத்தை படைச்சிருக்கான். பாத்துக்கலாம். அப்புறம் என்ன தர்மா, ஏன் முறுக்கிட்டே நிக்கிற? சந்தோஷமா இரு தர்மா. அதான் கதிரே சொல்லிட்டாப்ல, இல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும். கதிர் தம்பி சொன்னதுதான் போதுமா? உங்களை அடிச்சதை மனசுல வச்சுக்காதீங்க. கோவம் ஏமாந்துட்டோன்ற ஆதங்கத்துல பண்ணிட்டேன். இருக்கப்பட்டவங்க கிட்ட எவ்வளவு பணம் ஏமாத்தலாம். ஆனா நாங்க இல்லாதவங்க ஏமாத்துனீங்கடா, செத்துதான் போனோம்.